ஹாய் ஆல், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணலாம். 2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்மால் பேக்கெட் கர்ட் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மசாலா. ஸோ லாஸ்ட்லி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா வந்து சிக்கனில் இருக்கிற மாதிரி. கேப்ஷனில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. பாண்டான் லீவ்ஸ் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். கேப்ஷனில் காட்டுற ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கிங் பாட்டில் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பீனட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. ஆனியன் வந்து நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து பாண்டான் லீவ்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பாண்டான் லீவ்ஸை நம்ம இந்த ஆயிலே வந்து நம்ம ஆட் பண்ணால் நல்ல நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சிக்கன் கறி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து 1 பை 1 அந்த மசாலா மேலே வந்து அசெம்பிள் பண்ண வேண்டியதான். சிக்கன் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண 2 மசாலாவுமே அந்த சிக்கனில் வந்து நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுல்லே வந்து நான் ஆட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணியை. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ நல்லா ஒரு தடவை கிண்டிக்கோங்க. சிக்கன்லாம் உடையாமல் கிண்டிக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஜூஸியாக வர்றதுக்கு இந்த கோகோனட் அண்ட் பாதாம் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கறி வந்து டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.